பிரித்தானியாவின் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் ஏறிய பயணியொருவர் போதையில் ஊழியர்களுடன் சண்டையிட்டதுடன் மருத்துவ உதவியாளரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான குற்றவாளியாக பயணி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 2718 பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 51 வயதான யோகேஸ்வர் சர்மா என்பவர் டெல்லி நோக்கி செல்லும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் பயணிக்க முற்பட்டார். விமானத்தில் ஏறுவதற்கு முன்னர் ஒரு போத்தல் வோட்கா அருந்தியதாக கூறப்படுகின்றது. அளவுக்கு அதிகமாக மது அருந்தியிருந்ததால் அவர் பயணிக்க தகுதியற்றவர் என ஊழியர்கள் கூறிய போது அவர்களை மிக கேவலமான வார்த்தைகளால் திட்டியுள்ளார். விமானத்திற்குள் நுழைய முற்பட்ட போலீசார் மீது துப்ப முயன்றதோடு சிகிச்சை அளிக்க வந்த மருத்துவ உதவியாளர் ஒருவரை முகத்தில் ஓங்கி அறைந்துள்ளார். விமானத்தில் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தும் தனது லைட்டரை எடுத்து வேப் செய்ய தொடங்கியுள்ளார். விமான ஊழியர்களை பார்த்து உன்னுடன் சண்டையிட வேண்டும் என கூச்சலிட்டு பெரும் ரகளைகளில் ஈடுபட்டுள்ளார். இந்த வழக்கு லண்டன் அக்ஸ்பிரிட்ஜ் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சர்மாவின் சட்டத்தரணி ஒரு உருக்கமான தகவலை வெளியிட்டார். தமது தாயாரின் உடல்நலக் குறைவு மற்றும் உறவினர் ஒருவரின் மரணம் காரணமாக சர்மா மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாகவும் அதனாலேயே மது அருந்தியதாகவும் தெரிவித்தார். விமானத்தில் ஏறியது கூட எனக்கு நினைவில்லை. எனது நடத்தையை கண்டு நானே வெட்கப்படுகின்றேன் என சர்மா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சர்மாவின் செயல்கள் சக பயணிகளுக்கு பெரும் அசௌகரியத்தையும் விமான பயணத்தில் கால தாமதத்தையும் ஏற்படுத்தியதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார். அதற்கமைய அவருக்கு 2718 பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டது. குற்றவாளியான பயணி தாக்கிய மருத்துவ உதவியாளருக்கு 50 பவுண்ட் நட்டஈடு வழங்கவும் நீதிமன்ற செலவாக 85 பவுண்ட் செலுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.